வணக்கம். இந்த வீடியோ யூஜிடிஆர்பி தேர்வுக்கு தயாராகக்கூடியவர்களுக்கும் அதேபோல் வேதியியலில் போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கும் பதிவு செய்யப்படுகிறது. இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய யூனிட் நம்பர் 8 ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்ற பகுதியிலிருந்து டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸு, அதே மாதிரி எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட்ஸு, நாமென்கிளேச்சர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், இந்த பகுதிகளில் இருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கான விடைகள் விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ 2 பகுதிகளாக பதிவு செய்யப்படுகிறது. முதல் பகுதி இந்த டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் ஒரு வீடியோவாகவும், எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ் அண்ட் நாமென்கிளேச்சர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஒரு வீடியோவாகவும் பதிவு செய்யப்படுகிறது. வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். இந்த முதல் கேள்வி பார்ப்பதற்கு முன்னர் நம்ம இந்த வீடியோவில் ஒரு வேதிவினை நடைபெறும் பொழுது ரியாக்ஷன் இன்டர்மீடியேட் வினைவேக இடைநிலைகள் அப்படின்றது உருவாகிறது. அந்த வினைவேக இடைநிலையில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் கார்போகேட்டையான். ஸோ இந்த கார்போகேட்டையான் அப்படின்றது அனைத்து வகையான போட்டித் தேர்வுகளிலும் ஒரு வினா இடம்பெறுகிறது. அதனால் அந்த கார்போகேட்டையானை பற்றிய தகவலை பேசிவிட்டு நம்ம வினாவுக்கு செல்லலாம். பாருங்கள், இருக்கக்கூடிய கார்போகேட்டையானில் யார் ரொம்ப ஸ்டேபிள் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஆன்சர் ட்ருபீலியம் அயான் மோஸ்ட் ஸ்டேபிள். பாருங்கள், எக்ஸ்ட்ரீம்லி ஸ்டேபிள் டியூ டு கம்ப்ளீட் டீலோக்கலைசேஷன் வித்தின் அண்ட் அரோமேட்டிக் சிஸ்டம். ஒரு அரோமேட்டிக் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் முழுவதும் டீலோக்கலைசேஷன் நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த ட்ருபீலியம் அயான் தான் இருக்கக்கூடிய கார்போகேட்டையான்லே மிக வலிமையானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ருபீலியத்துக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பென்சைலிக் கார்போகேட்டையான் அண்ட் அல்லைலிக் கார்போகேட்டையான் மோஸ்ட் ஸ்டேபிள் அப்படின்றாங்க. இவர்கள் 2 பேரும் கம்பேர் பண்ணும்பொழுது பாருங்கள், பென்சைலிக்கில் ஸ்டெபிலிட்டி மோர் தென் அல்லைலிக் கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி வராங்க. தென் அவருக்கு அடுத்தபடியாக நமக்கு டெர்ஷரி கார்போகேட்டையான் மோஸ்ட் ஸ்டேபிள், தென் செகண்டரி கார்போகேட்டையான் மோஸ்ட் ஸ்டேபிள், தென் பிரைமரி கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி, தென் லீஸ்ட் மெத்தில், அவரை விட லீஸ்ட் வினைல் அண்ட் அரைல் அப்படின்றது தான் இதுக்கு உண்டான வரிசைகள். இந்த வரிசையை பேஸ் பண்ணி இங்கே ஒரு வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு. பாருங்கள், த டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையான். டிக்ரீசிங் ஆர்டர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இங்கே பொறுத்த வரைக்கும் நமக்கு ட்ருபீலியமோ பென்சைலிக்கோ அல்லைலிக்கோ வினைலிக்கோ அரைலிக்கோ கொடுக்கல. இந்த பகுதி ஃபுல்லாகவே நமக்கு அல்கைல் கார்போகேட்டையான் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அல்கைல் கார்போகேட்டையானை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இவர் ஓரினிய கார்போகேட்டையான், இவர் மெத்தில், இவர் மெத்தில் அல்லது ஓரினிய அப்படின்னு சொல்லிக்கலாம். மெத்தில் கார்போகேட்டையான், இவர் ஓரினிய, இவர் நமக்கு ஈரினிய, இவர் மூவினிய கார்போகேட்டையான். நமக்கு ஸ்டெபிலிட்டி யார் மோர் அப்படின்னு கேட்டால் டெர்ஷரி தான் மோர் ஸ்டேபிள். அந்த வரிசை எங்கே கொடுத்துருக்காங்கன்னா பாருங்கள், நமக்கு பி ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இவர் 3 மெத்தில் குரூப்பு கனெக்ட் ஆகிருக்கிறதுனால மூவினிய கார்போகேட்டையான், 2 மெத்தில் குரூப்பு கனெக்ட் ஆகிருக்கிறதுனால ஈரினிய கார்போகேட்டையான், இந்த கார்போகேட்டையான் கூட 1 மெத்தில் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால ஓரினிய, இவர் மெத்தில் கார்போகேட்டையான். ஸோ ஸ்டெபிலிட்டி நமக்கு சரியானது ஆப்ஷன் பி அப்படின்றது சரி. இரண்டாவது கேள்விக்கு போகலாம். Which of the following carbocation is most stable? மீண்டும் அதே கார்போகேட்டையான் 151வது கேள்வி கேட்டிருக்காங்க. பாருங்கள், இது கார்போகேட்டையான். இந்த கார்பன் கூட எத்தனை கார்பன் நேரடியாக கனெக்ட் ஆகிருக்குன்னா 1. அதனால் இவர் ஓரினிய கார்போகேட்டையான். பாருங்கள், இதுவும் கார்போகேட்டையான். இதுக்கு பக்கத்தில் கார்பன் எத்தனை கனெக்ட் ஆகிருக்குன்னா 1. அதனால் இவரும் ஓரினிய. இது ஒரு கார்போகேட்டையான். இவர் கூட இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1, ரைட் ஹேண்ட் சைடு 1. ஸோ இவர் ஈரினிய கார்போகேட்டையான். இந்த கார்போகேட்டையான் கூட பாருங்கள், ரைட்டில் 1, லெஃப்ட்டில் ஒரு கார்பன், டாப்பில் ஒரு கார்பன். ஸோ எத்தனை கார்பன்? 3. அதனால் இது மூவினிய. அப்படின்னா நமக்கு ஸ்டெபிலிட்டி யார் மோஸ்ட் ஸ்டேபிள்? டெர்ஷரி கார்போகேட்டையான் மோஸ்ட் ஸ்டேபிள், தென் செகண்டரி, தென் பிரைமரி, லீஸ்ட் மெத்தில் கார்போகேட்டையான் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா கொடுக்கப்பட்ட வரிசையில் ஆப்ஷன் டி மூவினிய கார்போகேட்டையான் மோஸ்ட் ஸ்டேபிள். தென் அடுத்த கேள்வி, which of the following is most reactive substrate in SN1 reaction? ஸோ SN1 ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு மீண்டும் அதே கார்போகேட்டையானுடைய ஸ்டெபிலிட்டி ஆர்டர் தான்.
எந்த அல்கைல் ஹேலைடு ஞாபகம் வச்சுக்கோங்க, அல்கைல் ஹேலைடு மோர் ரியாக்டிவ் அப்படின்னா இந்த அல்கைல் ஹேலைடு டெர்ஷரி மோர் ரியாக்டிவ், தென் செகண்டரி, தென் பிரைமரி, தென் லீஸ்ட் வந்து மெத்தில் ஹேலைடு CH3X. இதுதான் நமக்கு வரிசை. பாருங்கள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் ஏ மெத்தில் புரோமைடு, இவர் வந்து மெத்தில் ஹேலைடு, இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த புரோமின் வந்து பார்த்திங்கன்னா இது கார்பன், இந்த கார்பன் கூட எத்தனை கார்பன் கனெக்ட் ஆகிருக்காங்க, 1 2 3 மெத்தில் குரூப் கனெக்ட் ஆகிருக்குன்னா இவர் மூவினிய ஹேலைடு அப்படின்னா நமக்கு சரியான விடை SN1 அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் வந்து பி. இவரை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஓரினிய, இந்த மெத்தில் ஹேலைடை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஹீரினிய அப்படின்னு சொல்கிறோம். இதே கேள்வியை இந்த பகுதியில் வந்து ஜஸ்ட்டு SN1 அப்படின்றதை எடுத்துகிட்டு உங்களுக்கு SN2 வினை அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு சரியான விட இவர் வரணும். மெத்தில் புரோமைடு தான் SN2க்கு மோஸ்ட் ரியாக்டிவ். ஞாபகம் வச்சுக்கோங்க, இவர் வந்து SN2க்கு மோர் ரியாக்டிவ். டெர்ஷரி வந்ததுனாக்கில் SN1க்கு மோர் ரியாக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கொஷினுக்கு போகலாம். பாருங்கள் இதுதான் SN2 மெக்கானிசம் நடக்கக்கூடியது. யார் எடுத்துக்கணும், ஒரு ஓரினிய அல்கைல் ஹேலைடை எடுத்துக்கிட்டு இங்கே எடுக்கக்கூடிய ரியேஜென்ட் என்ன நடக்கும், ஒரு பேக் சைடு அட்டாக், பின்புற தாக்குதல் நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் ஆகும். அட்டாக் பண்ணும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறாங்க, ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட் வந்து கிடைக்கும். இந்த டிரான்சிஷன் ஸ்டேட்லேயே பாருங்கள் இந்த அட்டாக்கிங் நியூக்ளியோஃபைலுக்கும் கார்பனுக்கு இடையில் பாண்டு ஃபார்மேஷன் ஆகிறதும் இந்த லீவிங் குரூப் வந்து வெளியே போகிறதும் என்ன நடக்கும், இது வந்து டேக்கிங் சைமுல்டேனியஸ், இது வந்து ஒரே நேரத்தில் வந்து இந்த வினை நடக்கும். இப்படி நடைபெறும் பொழுது இந்த லீவிங் குரூப் LG அப்படின்றது லீவிங் குரூப் வெளியே போச்சுன்னா நமக்கு பேக் சைடு யார் வந்து கனெக்ட் ஆகிருப்பாங்க, நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் ஆகிருக்கும். அப்படின்னா இது வந்து நமக்கு என்ன ப்ராடக்ட், ஸ்டீரியோ கெமிக்கல் ப்ராடக்ட்னா இன்வெர்டடு, தலைக்கீழான, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இன்வெர்டடு ப்ராடக்ட் அப்படின்றது தான் நமக்கு கிடைப்பாங்க. ஸோ இது வந்து நமக்கு கேள்விகள் வந்து வரலாம். பாருங்கள் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, 173 வால்டன் இன்வர்ஷன் இஸ் சிமிலர் வித் தி மெக்கானிசம் ஆஃப், எந்த மெக்கானிசத்தில் வால்டன் இன்வர்ஷன், இந்த வார்த்தை மட்டும்தான். இன்வர்ஷன் அப்படின்றது தமிழ் வந்து தலைகீழ் மாற்றம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, SN2 அப்படின்றதுக்கு ஆன்சர் வந்து இன்வர்ஷன் ஆஃப் த ப்ராடக்ட்டு. உங்களுக்கு ஸ்டீரியோ கெமிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் வரைக்கும் இப்படி கேட்டாங்கன்னா ஆர் ரியாக்டன்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் வந்து எஸ்ன்றது கிடைக்கும், அல்லது எஸ் அப்படின்றது நீங்கள் ரியாக்டண்ட்டாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆர் அப்படின்றது கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கில் இன்வர்ஷன் அப்படியே தலைக்கீழாக கிடைக்கிறாங்க. இதே கேள்வி நமக்கு SN1 வந்து கொடுக்கலாம். SN1 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்டீரியோ கெமிக்கல் ப்ராடக்ட் வந்து ரெசிமிக் மிக்சர் அப்படின்றது கிடைக்கும். அதாவது 50% 50% வந்து உங்களுக்கு ஆர் அப்படின்றதும் 50% வந்து உங்களுக்கு எஸ் அப்படின்ற ப்ராடக்ட்டும் கிடைக்கும். எதனால் அப்படின்னு கேட்டால் அந்த SN1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு அட்டாக்கு நடக்கும், அல்லது பேக் சைடு அட்டாக், முன்புற தாக்குதல் பின்புற தாக்குதல் இரண்டு பக்கமே வாய்ப்பு இருக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி ரெசிமிக் மிக்சர் கிடைக்கிறாங்க. எதனால் இந்த போத் சைடு அட்டாக் பாசிபிலிட்டி அப்படின்னு கேட்டால் SN1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரியாக்ஷன் இன்டர்மீடியேட் வந்து கார்போகேட்டையான் அப்படின்றது கிடைக்கிறாங்க. இப்போ கார்போகேட்டையான் வந்து பிளேனார் sp2 ஹைப்ரிடைஸ்டாக இருக்கிறதுனால இந்த போத் சைடு அட்டாக் வந்து பாசிபிலிட்டி இருக்குது. தென் வாட் அபவுட் SNI அப்படின்னு கேட்டிங்கன்னா SNIயை பொறுத்த வரைக்கும் ரிட்டன்ஷன் உங்களுக்கு ஆர் ரியாக்டன்ட் எடுத்திங்கன்னா ப்ராடக்ட்டில் என்ன கிடைக்கும், ஆர் அப்படின்றது கிடைக்கும். நீங்கள் ரியாக்டன்ட் எஸ் அப்படின்றது கான்ஃபிகரேஷன் எடுத்திங்கன்னா ப்ராடக்ட்டில் உங்களுக்கு எஸ் அப்படின்றது கிடைக்கும். ஸோ இது வந்து இந்த SN1 SN2 SNIயை பொறுத்த வரைக்கும் கேட்கக்கூடியது. ஸோ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கலுக்கான ஸ்டெபிலிட்டி ஆர்டர். இந்த ஃப்ரீ ரேடிக்கலில் பாருங்கள் மோஸ்ட் ஸ்டேபிள் யார் அப்படின்னா பென்சைலிக் ரேடிக்கல் வந்து மோஸ்ட் ஸ்டேபிள், அவருக்கு தான் ப்ரியாரிட்டி நம்பர் 1 கொடுக்குறாங்க. அவருக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு அல்லைலிக் ஃப்ரீ ரேடிக்கல் வந்து செகண்ட் பொசிஷன், ஸ்டெபிலிட்டி செகண்ட் பிளேஸில் வருது. தென் டெர்ஷரி ஃப்ரீ ரேடிக்கல், அதுக்கடுத்தது செகண்டரி ஃப்ரீ ரேடிக்கல், தென் பிரைமரி ஃப்ரீ ரேடிக்கல், லீஸ்ட் ஸ்டெபிலிட்டி வந்து மெத்தில் ரேடிக்கல் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் எதனால் இவங்கெல்லாம் இப்படி ஸ்டெபிளைஸ் ஆகிறாங்கன்றது இங்கேவே உங்களுக்கு கொடுத்துருக்கு. பென்சைலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்டென்சிவ் ரெசனன்ஸ் அப்படின்றது இருக்கிறாங்க.
அல்லைலிக்கும் அதே மாதிரி ரெசனன்ஸ் அஸ் வெல் அஸ் டீலோக்கலைசேஷன் ரெண்டுமே இருக்குது. டெர்ஷரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹைப்பர் கான்ஜுகேஷன் நமக்கு பாருங்கள், டெர்ஷரினா 3 மெத்தில் குரூப் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஹைப்பர் கான்ஜுகேஷன் அதே மாதிரி ப்ளஸ் ஐ எஃபெக்ட் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கிறதுனால மோர் ஸ்டேபிள். செகண்டரியை பொறுத்த வரைக்கும் மாட்ரேட்டில் ஹைப்பர் கான்ஜுகேஷன் அதே மாதிரி ப்ளஸ் ஐ எஃபெக்ட். பிரைமரியை பொறுத்த வரைக்கும் லோ ஹைப்பர் கான்ஜுகேஷன், ஒரே ஒரு மெத்தில் குரூப் மட்டும் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால அங்கே ஹைப்பர் கான்ஜுகேஷன் குறைவாக நடக்குது. அதே மாதிரி ப்ளஸ் ஐ எஃபெக்டும் இருக்காங்க. மெத்திலை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் மினிமல் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலைசேஷன் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி கேள்விகள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் அல்கைல் ஃப்ரீ ரேடிக்கல் இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ் வந்து கீழ் கொடுக்கப்பட்டுள்ள அல்கைல் தமிழ் வந்து ஃப்ரீ ரேடிக்கலுக்கு தனி உறுப்புகளில் அதிக நிலைப்புத்தன்மை வாய்ந்தது எது? ஓரினிய, மெத்தில், ஈரினிய, மூவினிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம யாருக்கு பார்த்தோம்? டெர்ஷரி மோஸ்ட் ஸ்டேபிள். பென்சைலும் இல்லை, அல்லையிலும் இல்லை. அதனால் வந்து யார் மோஸ்ட் ஸ்டேபிள்? டெர்ஷரி. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு அடிஷ்னல் தகவல் பார்த்து வச்சுக்கோங்க. நமக்கு இந்த ஃப்ரீ ரேடிக்கல் அப்படின்றது உருவாகணும் அப்படின்னா அதுக்கு சர்டன் கண்டிஷன்ஸ் இருக்குது. என்ன கண்டிஷன்னா, ஷார்ட்கட் ட்ரிக் வந்து ஹெல்ப்பு, HELP. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் பாருங்கள், ஹெச்ன்றது யார்? ஹீட்டு, வெப்பம் வந்து கொடுக்கப்படும் பொழுது ஃப்ரீ ரேடிக்கல் உருவாகும். தென் ஈன்றது எனர்ஜி, ஆற்றல், எனர்ஜி அப்படின்றது கொடுக்கப்பட்டாலும் ஃப்ரீ ரேடிக்கல். எல்ன்றது லைட், லைட் கொடுக்கப்பட்டதுனால ஃப்ரீ ரேடிக்கல். பி அப்படின்றது பெராக்சைடு, பி அப்படின்றது பெராக்சைடு கொடுக்கப்பட்டாலும் அங்கே என்ன நடக்கும்? ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்றது நடக்கும். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்விக்கு போகலாம். த மேஜர் ப்ராடக்ட் இந்த எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் கொடுத்துருக்கக்கூடியது பாருங்கள், இந்த எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டெர்ஷரி ஹாலைடை எடுத்துக்கிட்டு ஒரு ஈத்தாக்சைடு ஸ்ட்ராங் பேஸை வந்து எடுத்துருக்குறோம், SP ஸ்ட்ராங் பேஸை வந்து எடுத்துருக்கிறோம். நமக்கு இந்த எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னாக்க இட் வில் பி ஃபாலோஸ் சைட்ஸ் ஆஃப் ரூல், சைட்ஸ் ஆஃப் ரூலை வந்து ஃபாலோ பண்ணணும். அதர்வைஸ் வந்து ஜெஸ்டவ், இவருக்கு இன்னொரு பேர் வந்து என்ன சொல்கிறோம்? ஜெஸ்டவ் ரூல். இந்த ரூல் படி ஃபாலோ பண்ணணும். இந்த ரூல் படி நமக்கு என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், நமக்கு டபுள் பாண்ட் அல்கீன் கிடைக்கிறாங்க பாருங்கள். இந்த அல்கீன் வந்து மோர் சப்ஸ்டிடியூட்டட் அல்கீன், ஞாபகம் வச்சுக்கோங்க, மோர் சப்ஸ்டிடியூட்டட், மோர் சப்ஸ்டிடியூட்டட் அல்கீன். அதுதான் வந்து நமக்கு மேஜர் ப்ராடக்டாக இருக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், நமக்கு இது டபுள் பாண்டடு கார்பனு, இந்த டபுள் பாண்டடு கார்பன் கூட இங்கே ரெண்டுமே ஹைட்ரஜன், இங்கே ஒரு மெத்தில் குரூப்பு, இங்கே ஒரு கார்பன். எத்தனை கனெக்டிவிட்டி இருக்காங்க? 2 பேர் சப்ஸ்டியூஷன் இருக்காங்க. தென் இதுக்கு வாங்கலை, இந்த டபுள் பாண்டு கார்பனுக்கு வந்தீங்கன்னா பாருங்கள், இது ஒரு மெத்தில் குரூப்பு, இங்கே ஒரு மெத்தில் குரூப்பு, இங்கே ஒரு மெத்தில் குரூப். சப்ஸ்டியூஷன் எத்தனை இருக்குது? 3. அப்படின்னா இவரை தான் நமக்கு மேஜர் ப்ராடக்ட். பி அப்படின்றது மேஜர் ப்ராடக்ட். இதில் ஒரு பியூட்டி என்னென்னா பாருங்கள், ரியாக்ஷன் வந்து எலிமினேஷன்னு கொடுத்துட்டாங்க. ஆப்ஷன் சியும் டியும் நமக்கு எலிமினேஷன் கிடையாது, ஜஸ்ட் ஒரு சப்ஸ்டியூஷன் மாதிரி ஒரு ப்ராடக்டை வந்து கொடுத்துருக்குறாங்க. அதனால் இந்த வினாவுக்கு தொடர்பு இல்லாதவர்கள் யாருன்னா ஆப்ஷன் சி அண்டு டி. நமக்கு எலிமினேஷன் நடக்கும் பொழுது ஒரு சிங்கிள் பாண்டடு ரியாக்டன்ட் வந்து உங்களுக்கு டபுள் பாண்டடு ப்ராடக்டாக மாறணும். ஆனால் இந்த சியும் டியும் அது மாதிரி எந்த விதமான சேஞ்சஸும் இல்லாததுனால இந்த வினாவுக்கு தொடர்பற்றவர்களாக நம்ம இவர்களை வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்து வச்சுக்கேன். தென் நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 144. 144 என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டால், விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட் எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன் டஸ் நாட் டேக்ஸ் பிளேஸ். நமக்கு எஸ்டரிஃபிகேஷன்ன்றது யார் அப்படின்னு கேட்டால், ஒரு ஆசிட் ப்ளஸ் ஒரு ஆல்கஹால், ஒரு அமிலமும் ஒரு ஆல்கஹாலும் இணைந்து நமக்கு ஒரு மைனஸ் வாட்டர் மாலிகூல், நீர் மூலக்கூறு வெளியேட்டு உங்களுக்கு என்ன கிடைப்பாங்கன்னா எஸ்டர் அப்படின்றது கிடைப்பாங்க. அப்படின்னா இங்கே இருக்கக்கூடியது எல்லாத்துலேயுமே பாருங்கள் ஆசிட் வந்து கொடுத்துருக்காங்க, COOH 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 COOH. அப்படின்னா இந்த ஆசிட் வந்து எந்த ஃபார்மில் இருக்கணும்? ஒரு ஃப்ரீ ஃபார்மில் இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆசிட் குரூப் ஃப்ரீயாக தான் இருக்காங்க, இதுவும் ஆசிட் குரூப் ஃப்ரீயாக தான் இருக்குது, இதுவும் ஆசிட் குரூப் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஆனால் ஆப்ஷன் ஏ பாருங்கள், இந்த அமில தொகுதிக்கு பக்கத்தில் இந்த ஆர்த்தோ பொசிஷனில் மெத்தில் குரூப் என்ன இருக்குனாக்கில் ஸ்டெரிக்கலி க்ரௌடடாக இருக்கிறதுனால
ஆப்ஷன் ஏ அப்படின்றது மட்டும் நமக்கு எதுக்கு போகாது அப்படின்னு கேட்டால் எஸ்டரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு போக மாட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டாக்கல இந்த மெத்தில் தொகுதி வந்து இடம்பெற்று இருக்கிறதுனால